வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்ற இடம் என்னவென்றால், பருத்தித்துறையில இருக்கின்ற ஒரு பிரபலமான அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆலயம். அற்புதங்களுடன் வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த ஆலயம் பருத்தித்துறையின் பாரம்பரியத்தின் தொன்மையை எடுத்தியம்புவதாகவும் உள்ளது. அதுதான் பருத்தித்துறை நாச்சிமார் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற சப்த கன்னியர் ஆலயம் ஆகும். ஆனால் இது உண்மையில் சப்த கன்னியருக்கான ஆலயம் இல்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஒரு சிவாலயம் என்று வரலாறுகள் கூறுகின்றன. சரி, நாம் இதன் வரலாற்றுக்கு வருவோம். இன்னும் அந்த சாளம்பை மரத்தின் அடிப்பாகம் அங்கேயேதான் உள்ளது. ஊக்கிய அந்த அடிமரம் தன் அடியில் புதைக்கப்பட்டுள்ள ஆதிலிங்கத்தை மட்டுமன்றி பல நூறு தசாப்த வரலாற்றையும் எடுத்தியம்புவதாய் உள்ளது. இதன் வரலாறு தெரியாமலேயே இதே சூழலில் பல தலைமுறைகள் பிறந்து வாழ்ந்து மறைந்து விட்டனர். சாளம்பை மரம் தலவிருட்சமாய் இருந்த காலம் முடிந்து இப்பொழுது ஆலமரம் தன் பணியினை செவ்வனே செய்து வருகிறது. ஆதிலிங்கத்தை காவல் காத்த 7 கன்னியரும் கூடவே காவல் இருக்கும் ராஜநாகமும் ஆலமரத்திற்கு குடிபெயர்ந்து சில நூறாண்டுகளாகின்றன. தன் கிளைகளை பரப்பி பல விழுதுகளை ஊன்றி கம்பீரமாய் காட்சி தரும் அந்த ஆலமரத்தில்தான் மறுபிறவி எடுத்த சில ஆன்மாக்கள் பருந்துகளாகவும் வேறு சில உயிரினங்களாகவும் வாழ்ந்து வருகின்றனர். ஒல்லாந்தர் படையெடுப்பிற்கு முற்பட்ட காலம் வியாபார நோக்கமாக வடநாட்டிலிருந்து வந்த செட்டி வம்சத்தினரால் கொண்டு வரப்பட்ட ஆதிலிங்கமானது புலோலியூர் நகர மத்தியை அண்மித்த குளத்தடியில் இருந்த கொண்டல் மரத்தடியில், அதாவது தற்போதைய சிவன் கோவில் தீர்த்தக்கேணி அருகாமையில் வைத்து வணங்கப்பட்டு வந்ததாகவும், வெள்ளை இனத்தவர் படையெடுப்பை தொடர்ந்து கட்டாய மதமாற்றம் மற்றும் உருவ வழிபாட்டு தடை சட்டம் ஆகியவற்றிற்கு பயந்து குறித்த இடத்திலிருந்து வடகிழக்கு திசையில் இருந்த புகையிலை தோட்டம், அதாவது தற்போதைய ஐக்கிய விளையாட்டுக் கழகம் தாண்டியிருந்த ஏரம்பமூர்த்தி அவர்களின் தந்தையாருக்கு உரித்துடைய காணியில் இருந்த சாளம்பை மரத்தடியே ஆதிலிங்கம் புதைக்கப்பட்டதாகவும், காலனித்துவ ஆட்சி காலம் முடிவடைந்து மீண்டும் சைவம் தழைத்தோங்க ஆரம்பித்த காலப்பகுதியில் செட்டி வம்ச வாரிசுகளால் ஆலயம் அமைத்து ஆதிலிங்கத்தை மீள பிரதிஷ்டை செய்ய எண்ணியிருந்த வேளையில் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் சிவன் ஆலயத்திற்காக கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட புதிய சிவலிங்கம் ஒன்று பருத்தித்துறை இறங்குதுறையிலிருந்து ஆவரங்கால் சிவன் ஆலயத்திற்காக மாட்டு வண்டியில் புலோலியூர் குளத்தடியே இருந்துவிட புதிய சிவலிங்கத்தை கொண்டே புலோலி பர்வதவர்த்தி நிசமேத பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைய பெற்றதாகவும், ஆதிலிங்கமானது அதே சாளம்பைமர அடியிலேயே தொடர்ந்து இருந்து வருவதாகவும், அதனை ஏரம்பமூர்த்தி அவர்களின் தந்தையாரை தொடர்ந்து ஏரம்பமூர்த்தியும் அவரை தொடர்ந்து அவரது மகன் இரத்தினப்பா என்று எல்லோராரும் அன்பாக அழைக்கப்படுகின்ற இரத்தினராசா பராமரித்து வந்ததாக வாய்மொழி வரலாறுகள் கூறுகின்றன. குறித்த ஆதிலிங்கத்தை 7 கன்னியர்கள் தொடர்ந்து காவல் காத்து வரும் நிலையில் அவ்வப்போது அக்கன்னியர்களை கண்ணுற்றன முன்னோர்கள் சிறிய ஆலயம் அமைத்து கன்னியர்களுக்கான வழிபாடுகளை முன்னெடுத்து வந்ததினால் காலப்போக்கில் ஆலயம் 7 கன்னியர்கள், அதாவது நாச்சிமார் ஆலயமாகவே மாற்றம் பெற்று இன்று சிறப்புற வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று குறித்த ஆலயம் அப்பிரதேச மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கி வருவதுடன் தூர இடங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து வழிபடுவதை காணக்கூடியதாக உள்ளது. இதுவே பருத்தித்துறை நாச்சிமார் ஆலயம் உருவான வரலாற்று சுருக்கம். நன்றி, வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய்க்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.